ஆராதனை தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி 146 சங்கீதத்தின் 8ஆம் வசனம். 146வது சங்கீதத்தின் 8வது வசனம். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். இந்த 8வது வசனத்தின் முதல் பகுதி கூறுகிறது, குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் என்று. எவ்வளவு மேன்மையான ஒரு வார்த்தை, ஆறுதலான ஒரு வார்த்தை. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். தேவன் அற்புதமானவர், அவர் ஆச்சரியமானவர். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே குருடருடைய கண்களை திறக்கப்பட்டதாக நாம் எங்கும் வாசிக்க இயலவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே உலாவின நாட்களில், ஊழியம் செய்த நாட்களில் குருடரின் கண்களை திறந்ததாக வேதத்திலே நாம் வாசித்தருகிறோம். அப்படி இருக்கும்போது பழைய ஏற்பாட்டிலே இந்த சங்கீதக்காரர் கூறும்போது குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார் என்று சொல்ல காரணம் என்ன? பழைய ஏற்பாட்டிலே திறக்கப்பட்டதா? இல்லையே. அப்படியானால் எந்த கண்களை குறித்து இந்த இடத்திலே இந்த சங்கீதக்காரர் கூறி வைத்திருக்கிறார் என்பதை நாம் நன்றாக ஆராய்ந்து பார்த்து தேவனை ஆராதிக்கவிருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருக்கிறது. என்ன கூறப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்போது, தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்படும் போது குருடரின் கண்களை அவர் திறப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருக்கிறது. அந்தபடியே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தோன்றின போது குருடருடைய கண்கள் திறக்கப்பட்டது. எதற்காக அப்படி திறக்கப்பட்டது? அவரை பின்பற்றி செல்லுகிற யூதர்கள் அவரை குறை கூறி குற்றம் காணும்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்லக்கூடிய யூதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே கூறப்பட்டிருக்கிறதே, தாவீதின் குமாரன் ஒரு இரட்சகர் வெளிப்படும் போது, நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மேசியா அவர் வெளிப்படும் போது அவர் குருடருடைய கண்களை திறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படியானால் ஒரு பிறவி குருடருடைய கண்களை திறக்கிறார் என்றால் அது தேவன் அல்லவா என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் உணர்ந்து கொண்டார்களா? இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை. அவர் அற்புதங்களை செய்த போதும் யூதர்களுடைய கண்கள் திறக்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டிலே என்னாகமம் 24வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் இந்த 24வது அதிகாரத்திலே 3 மற்றும் 15 இந்த 2 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே பிலேயாம் கூறுகிறான். என்ன கூறுகிறான்? கண்கள் திறக்கப்பட்டவன் கூறுகிறதாவது, கண்கள் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. அப்படியானால் இந்த பிலேயாம் குருடனாக இருந்தானா? இல்லையே. அவன் தேவனால் அந்த நேரத்திலே பயன்படுத்தப்பட்ட, தற்காலிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் அல்லவா. தேவன் அந்த குருடனை அந்த இடத்திலே பயன்படுத்தவில்லை. அவனுக்கு பார்வை இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை கண்டார், இஸ்ரவேல் ஜனங்களை புகழ்ந்து பேசினார். 24வது அதிகாரத்தை பூரணமாக வாசித்து பார்ப்போமானால் தேவனுடைய ஜனங்களை வர்ணித்து பேசியிருக்கிறான். தேவனுடைய வர்ணனை என்கிற தலைப்பிலே ஒரு புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த நூல் வந்திருக்கிறது. தேவனுடைய வர்ணனை 19 விதங்களிலே அவன் இஸ்ரவேல் ஜனங்களை வர்ணித்து பேசியிருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்காமல் அவன் எப்படி வர்ணிக்க முடியும்? இல்லையா? ஆகவே பிலேயாமுக்கு கண்கள் இருந்தது. அப்படியானால் கண்கள் திறக்கப்பட்டவன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? அதைத்தான் 146ஆம் சங்கீதத்தில் வாசித்தோம். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2 கண்கள் மிகவும் முக்கியமானவை. அந்த கண்களை வைத்து நாம் பார்க்கிறோம், செயல்படுகிறோம், இல்லையா? ஆனால் சங்கீதக்காரர் கூறுகிற கண்கள் அதல்ல. அனைவருமே பார்க்கிறோம். ஒரு சிலர் குருடராக பிறக்கிறார்கள். அப்படியானால் இந்த இடத்திலே கர்த்தர் குருடரின் கண்களை திறக்கிறார் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? நமக்குள்ளாக ஒரு கண் இருக்கிறது.
2 கொரிந்தியரின் புஸ்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே தெளிவாக ஒரு வசனம் கூறப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். எவ்வளவு தெளிவாக பவுல் கூறியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பவுலை பயன்படுத்தினவர் தெளிவாக கூறி வைத்திருக்கிறார். சுவிசேஷத்தின் ஒளியானது யாரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியாதபடிக்கு, மனிதர்கள் அந்த வெளிச்சத்தை காண முடியாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதியானவன், நீங்களும் நானும் வாழ்வது பிசாசுடைய ஒரு உலகம். தேவன் அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சகல அதிகாரமும் அவனுக்கு இருக்கிறது. அவனுடைய எல்கையில தான் நாம இருக்கிறோம். ஆகவே இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியானவன், இதை ஆளுகை செய்யக்கூடிய இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் என்ன செய்கிறான் என்றால், மனிதர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு, மனிதர்களை ரட்சிப்பதற்கு இறங்கி வந்த ஒரே ரட்சகர் இவர்தான் என்பதை அடையாளம் காண முடியாதபடிக்கு அவர்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார். இந்த நாட்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. எவ்வளவுதான் சத்தியத்தை சொன்னாலும் விக்கிரக ஆராதனை ஓய்ந்த பாடில்லை. எவ்வளவுதான் எடுத்துரைத்தாலும் யாரும் சத்தியத்தை அறிந்து கொள்வதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. காரணம் என்ன? இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியானவன் மனிதர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் குருடரின் கண்களை திறக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஆராதிக்க கூடி இருக்கிறோம் என்றால் யாரை பார்த்து வந்திருக்கிறோம்? நமக்கு ஒரு இரட்சகர் உண்டு. நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த உலகத்திற்கு ஒரு இரட்சகர் வந்தார் அல்லவா? அவரை தந்த அந்த பிதாவாகிய தேவனை அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆராதிக்க வேண்டும் என்கிற சிந்தையோடு கடந்து வந்திருக்கிறோமே. எதை பார்த்து வந்திருக்கிறோம்? அந்த இரட்சகரை. அந்த இரட்சகரை இதுவரை நாம் கண்களால் பார்த்திருக்கிறோமோ? இல்லையே. ஆனால் நம்முடைய மனக்கண்கள் இருக்கிறது அல்லவா? நமக்குள்ளாக ஒரு கண் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அல்லவா? அந்த கண்ணால் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த கண்ணானது இயேசு கிறிஸ்துவை கற்பனையினால் தரிசிக்கிறோம். ஆராதிக்கும் பொழுது நமக்கு முன்பாக அந்த காட்சி வருகிறது. நம்முடைய மாமிச கண்களால் அல்ல, நம்முடைய மனது, நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்கள், அகக்கண் இருக்கிறது அல்லவா? அந்த கண்ணால் நம்ம பார்க்கிறோம். அந்த காட்சியை பார்க்கிறோம், கற்பனை செய்து பார்க்கிறோம். எப்படி வந்திருப்பார், எப்படி பாடுபட்டிருப்பார் என்று. அந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நான் வாசிப்போம். மனங்கள் சுவாரஸ்யமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது, அது 27ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது, இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். உடனே இயேசு என்ன செய்தார்? அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவானவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சென்று ஊழியம் செய்து வருகிறார். கண்கள் உள்ளவர்கள் அதை பார்த்து பின்பற்றி செல்லுகிறார்கள். இவர்கள் கண்கள் எல்லாம் பார்வை இல்லாதவர்கள். எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்க முடியுமா? முடியாது. யார் அழைத்து செல்வார்கள்? எனக்கு எதுக்குப்பா தொந்தரவு என்று அநேகர் விட்டு விட்டு சென்றிருப்பார்கள். மட்டுமல்ல, அந்த இயேசு கிறிஸ்து அப்படியே அந்த வழியாக வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே இவர்கள் ஓடோடி சென்று, எப்படியோ தடவி சென்று அந்த இடத்துல நிற்கிறார்கள். அந்த இடத்திலே நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒன்று. அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? தாவீதின் குமாரனே. நன்றாக கவனிங்க. அவர்கள் கூப்பிடும் போது இயேசுவே என்று கூப்பிடாமல் தாவீதின் குமாரனே.
தாவீதின் குமாரனே என்று சொன்ன காரணம் என்ன? தாவீதின் குமாரன் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்படவில்லை, புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தாவீதின் வம்சத்தில் அவர் தோன்றுவார் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசித்த, அதை போதித்த யூதர்கள், யூத மத போதகர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. வந்திருக்கிறவர் தாவீதின் குமாரன் தான், உணர்ந்து கொள்ள முடியவில்லை. இவர்கள் பார்வையற்றவர்கள். தேவாலயத்துக்கு வெளியே நின்று ஒருவேளை பிச்சை எடுக்க நின்றிருக்கலாம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு தெளிவு எப்படி வந்தது? இந்த இடத்துல மத்தேயு என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? அந்த இரு குருடருடைய கண்கள் திறக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவருடைய மன கண்களை தேவன் திறந்தார், அவருடைய இருதய கண்களை தேவன் திறந்தார். ஆகவேதான் தாவீதின் குமாரனே என்று சொன்னார்கள். நீ தாவீதின் குமாரன் அல்லவா? எங்களை ரட்சிக்க வந்தவர் அல்லவா? பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறீரே, பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை தருகிறீரே, இந்த பார்வை எங்களுக்கு தர முடியாதா என்று கேட்கிறார்கள். எவ்வளவு ஆச்சரியமான ஒன்று! அவருடைய மாமிச கண்களை திறப்பதற்கு முன்பதாக அவருடைய ஆவிக்குரிய கண்களை தேவன் திறந்தாரே. இது யார் கொடுத்தது? இந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வந்தது? பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த குருடரை விட நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்ததே இல்லை. அவர்கள் தாவீதின் குமாரனை என்று அழைத்தார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்காமலேயே அவர் தாவீதின் குமாரன் என்று விசுவாசிக்கிறோமே, அறிக்கையிடுகிறோமே. காரணம் என்ன? நம் பாக்கியவான்கள் அல்லவா? அந்த வெளிப்பாடு எங்கிருந்து வந்தது? ஆகவேதான் வேதம் கூறுகிறது, குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். சங்கீதத்துல வாசிக்கிறோம், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலாம் என்று. நீங்களும் நானும் அந்த தாவீதின் குமாரனை, கல்வாரியின் இரட்சகரை பார்க்க காரணம் என்ன? நம்முடைய கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? அதை திறந்தவர் யார்? ஒரு கிராமத்திலே ஒரு சிறுவன் விளையாடி கொண்டிருந்தான். அவன் விளையாடுகிற இடத்திலே சுண்ணாம்பு குவிக்கப்பட்டு வைத்திருந்தது. இந்த சிறுவன் விளையாடி கொண்டிருந்த போது எப்படியோ அந்த சுண்ணாம்பு குவியலிலே முகங்குப்புற விழுந்து விட்டான். அவன் விழுந்த உடனடியாக இந்த சுண்ணாம்பு அவருடைய இரு கண்களிலும் நுழைந்து விட்டது. அவருடைய பெற்றோர்கள் ஓடோடி வந்தார்கள். இவனை தூக்கி பார்த்த போது இரு கண்களும் சுண்ணாம்பினால் மூடப்பட்டிருந்தது. உடனடியாக அந்த கிராமத்தில் இருந்த வைத்தியரிடத்திற்கு அவனை தூக்கி சென்றார்கள். அந்த வைத்தியர் இதை பார்த்த உடனே கூறினார், அம்மா, உங்கள் மகனுடைய பார்வை திரும்ப வர வேண்டுமானால், உடனடியாக அவனை காப்பாற்ற வேண்டுமானால் ஆட்டின் ரத்தம் உடனடியாக தேவைப்படுகிறது. ஒரு ஆட்டினுடைய ரத்தம் இருக்குமே ஆனால் இந்த கண்ணிலே நாம் ஊற்றுவோமானால் அவருடைய இரு கண்களும் பாதிப்படையாது, பார்வை அப்படியே திரும்ப வரும். அவனை காப்பாற்றி விட, அவருடைய பார்வையை காப்பாற்றி விடலாம் என்று சொன்னார்கள். அந்த தாய் சிந்தித்து பார்த்தாள். ஒரு ஆட்டு ரத்தம் வேண்டுமானால் ஓடி சென்று விசாரிக்க வேண்டும். அந்த இடத்துல உடனடியாக ஆட்டு ரத்தம் கிடைக்க வாய்ப்பில்லையே. அந்த தாய் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னார், ஐயா, உடனடியாக ஆட்டு ரத்தம் கிடைப்பது என்பது கூடாத காரியம். அதற்குள்ளாக என்னுடைய மகனுடைய கண்கள் பார்வை பறிப்போகுமே. ஆகவே என்னுடைய ரத்தத்தை நான் தருகிறேன் என்று சொன்னார். வைத்தியர் என்ன செய்தார்? அந்த தாயினுடைய விரல் ஒன்றை வெட்டினார். சிறிய அளவில் வெட்டின உடனே அதிலிருந்து ரத்தம் பீரிட்டு வந்தது. அந்த ரத்தத்தை அந்த சிறுவனுடைய இரு கண்களிலும் ஊற்றினார். சற்று நேரத்தில் என்ன ஒரு ஆச்சரியம்! அவருடைய கண்கள் பார்வை திரும்ப வந்தது. அவருடைய பார்வை திரும்ப வந்தது. பழுதடைந்த அவருடைய கண்கள் பாதுகாக்கப்பட்டது. அவன் வளர்ந்த போது என்ன செய்திருப்பான்? தன் தாயை பார்த்து எவ்வளவு நன்றி கூறி இருப்பான். நடந்த சம்பவம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்க இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம் என்றால், ஒரு காலத்திலே அவரை அறியாத குருடர்களாக இருந்தோம். சத்தியத்தை அறிய முடியாதபடிக்கு பிசாசானவன் நம்முடைய மன கண்களை குருடாக்கி வைத்திருந்தார். இந்த உலகத்தில் ஞானிகள் உண்டு, அறிவாளிகள் உண்டு, ஐஸ்வர்யவான்கள் உண்டு, பிரசித்தி பெற்றவர்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் வெளிப்படாத ஒரு வெளிப்பாடு அவர் தாவீதின் குமாரன் என்கிற அந்த சத்தியம். என்னை ரட்சிக்க வந்தவர், எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தவர் என்கிற சத்தியம் எப்படி வெளிப்பட்டது? அந்த கல்வாரி இரட்சகரை உங்களால் என்னால் எப்படி காண முடிகிறது?
அதற்கு காரணம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களையும் என்னை முன்குறித்த தேவாதி தேவன் நம்முடைய மன கண்களை திறந்தபடியினாலே, உங்களுடைய என்னுடைய மன கண்களை திறந்தபடியினாலே இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்றால் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மேஜையை பார்க்கும் போது நம்முடைய கண்களை திறப்பதற்காக, ஆவிக்குரிய கண்களை திறப்பதற்காக அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஊற்றப்பட்டது. அந்த திருக்குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஊற்றப்பட்ட போது பிசாசினால் இருளாக்கப்பட்டிருந்த, குருடாக்கப்பட்டிருந்த நம்முடைய கண்கள் தெளிவடைந்ததே. ஆகவேதான் நீங்களும் நானும் அந்த இரட்சகரை இருதய கண்களால் தரிசிக்கிறோம். எப்படிப்பட்ட மேன்மையான ஒன்று! இந்த இடத்தில் ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்றால் நம்மை கொண்டு வந்தவர் தேவன் அல்லவா? நீங்களும் நானும் தைரியமாக ஆராதிக்க முடிகிறது என்றால் உங்களுடைய என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதே. அதற்கு காரணம் யார்? அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆகவே இந்த மேஜையை பார்க்கும்போது பிதாவாகிய தேவனை நோக்கி, பிதாவே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க உம்முடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்து பண்ணினீரே, ஊற்றி கொடுத்தீரே, அதற்காக உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.